ஏன் இன்னும் நம்ம நம்புற ப்ராஸ்பரிட்டிக்குள்ள நம்ம இன்னும் ஜீவிக்கல அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதை கூர்மையாய் நீங்கள் கவனிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். பணம் சத்தத்திற்கு ஒபே பண்ணும். எப்பெல்லாம் இப்படியே மாசம் மாசம் போகுது அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தோணுதோ அப்போ சொல்லுங்க, the money is coming. குடத்துல தண்ணி இல்ல அப்படிங்கும் போது கூட நீங்க இதை சொல்லுங்க, the money is coming. புதுசா சாரி வாங்கலையே அப்படின்னு சொல்லணும்னு தோணும் பாத்தீங்களா, அப்ப நீங்க சொல்லுங்க, the money is coming. அக்கௌண்ட்ல பைசா குறையா இருக்க அப்படின்னு வாயை திறந்து சொல்ல தோணும் பாத்தீங்களா, அப்போ சொல்லுங்க, the money is coming. The technology of attracting money. எல்லாரும் சொல்லுங்க, technology of attracting money. ஸோ கடந்த நாட்களில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், யோவேல் தீர்க்க தரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதற்கு பின்பு என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எதற்கு பின்பு என்பதை குறித்து தான் நம்ம என்ன பண்ணோம் கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம். எதற்கு பின்பு அப்படின்னு சொன்னால், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய செழிப்பை கட்டளையிட்ட பின்பு தான் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதை குறித்து யோவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிற, ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் புரண்டோடும், நீ இழந்த வருஷத்தெல்லாம் திரும்ப பெறுவ, நான் ஒரு ப்ராஸ்பரிட்டி உனக்கு தருவேன், அந்த ப்ராஸ்பரிட்டி உன்னுடைய வெட்கத்தை நீக்கும், புறஜாதிக்கு முன்பதாய் நீ நிந்தையாய் இல்லாம என்ன பண்ணும், அது உன்னுடைய வெட்கத்தை எல்லாம் எடுத்து வெளியில தூக்கி போடும், உன்னை ப்ராஸ்பர் ஆக்குவேன், உன்னை செழிக்க பண்ணுவேன், உனக்கு மலையை கட்டளையிடுவேன், முன்மாரியை தருவேன், பின்மாரியை தருவேன் என்று சொல்லி என்ன பண்றாரு தேவன். அதற்கு பின்புதான் பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றப்படுதலையும் ஊழியங்களையும் குறித்து ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஸோ த மணி கம் ஃபர்ஸ்ட். எல்லாரும் சொல்லுங்க, த மணி மேனிஃபெஸ்ட் ஃபர்ஸ்ட். தி மணி கேம் ஃபர்ஸ்ட். முதல்ல பணம் வரும். இதுக்கே வேற லெவலில் நீங்க கொண்டாடி இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, முதல்ல பணம் வரும். இட்ஸ் a strong prophetic statement. முதல்ல பணம் வரும், முதல்ல பணம் வரும். ஐயோ சொல்லிட்டே இருங்களேன், முதல்ல பணம் வரும், முதல்ல பணம் வரும். மோரா ஷாதாகா படாராதாலாபா, முதல்ல பணம் வரும். the money definitely came first before everything. ஓரா ஷாதாகா படாராதாலாபா. prosperity should be manifest first. amen. Prosperity should be manifest first. முதல்ல பொருளாதார செழிப்பு ரிலீஸ் ஆகும், அதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. எல்லாம் சொல்லுங்க, அதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. ஸோ இந்த டெக்னாலஜியை பற்றி நம்ம பார்ப்போம். கர்த்தர் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணும்போது சில டெக்னாலஜியை அதற்குள்ளாகவே வைத்து என்ன பண்ணுறாரு, வேலையை முடிச்சுட்டு ஓய்ந்திருக்கிறார். அவர் ஓய்ந்திருந்தாலும் அவர் யூஸ் பண்ண அந்த டெக்னாலஜி, அவர் யூஸ் பண்ண அந்த நுட்பங்கள் இன்னும் ஆப்ரேட்டில் தான் இருக்குது, எஃபெக்டிவ்ல தான் இருந்துக்கிட்டே இருக்குது. சரியா? அவர் ரெஸ்ட்ல இருக்கிறாருன்னு வேதம் சொல்லுது. அவர் ஓய்ந்திருந்தார், வேலையை முடிச்சுட்டு அவர் ரெஸ்ட்ல இருக்கிறார் அப்படின்னு. ஆனால் அவர் யூஸ் பண்ண அந்த டெக்னாலஜி அது இன்னும் ஆப்ரேட்டில் தான் இருக்குது. அந்த விதத்தில் தான் மனு வர்க்கத்தையும் அவர் படைத்து வைத்திருக்கிறார். அது எனக்குள்ளேயும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது, எனக்காகவும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குது அந்த டெக்னாலஜி. அது என்ன அப்படின்னா, ஆராய்ச்சியாளர்கள் இப்படி சொல்கிறாங்க, சயின்டிஸ்ட்லாம் இப்படி சொல்கிறாங்க, எல்லா கிரியேஷனுக்குள்ளேயும் ஒரு சவுண்டு இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. எவ்ரி கிரியேஷன்ஸ் சவுண்டு எழுப்பிக்கிட்டே இருக்குது, சவுண்டை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்குது. எனி கிரியேஷன்ஸ் எல்லாம் மூன் நிலால இருந்து சத்தங்கள் வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. சூரியன் சத்தத்தை எழுப்பிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் நீங்க நான் ஸ்டார்டிங்ல வொர்ஷிப் பண்றதுக்கு முன்னாடி இதை வாசிச்சேன் பாருங்களேன். சங்கீதம் 148 வாசிச்சேன். அவர் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், வானங்களே, சூரியனே, சந்திரரே, மச்சங்களே, எல்லாரும் என்ன பண்ணுங்க, கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்ல வரான்னா, அதுகள் சவுண்டு எழுப்பும் அப்படின்னு சொல்றான் பாருங்க. துதிக்கிறதுனா எப்படி துதிக்க முடியும்? ப்ரைஸ் பண்ணுறதுனா எப்படி?
அதுகள் சத்தங்களை எழுப்பும் அப்படின்னு சொல்றான் பாருங்க. சத்தங்களை எழுப்புங்கள். அதுக்குள்ள சவுண்டை தேவனை வைத்திருக்கிறார் பாருங்க. பிரைஸ் பண்றதுக்காகவே சத்தத்தை வைத்திருக்கிறார். சூரியனையும் சந்திரனையும் பார்த்து நீ எப்படி தாவீதை சொல்லலாம்? சும்மா போற போக்கில் அப்படியே புதிய வானம் புதிய பூமி அப்படிங்கிற மாதிரியே தாவீது பாடிக்கிட்டே பெருமானோ அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. இல்லை பாருங்க, அவன் ஞானி, அவன் தீர்க்கதரிசி, அவன் ராஜா பாருங்க. அவனுக்கு எல்லாம் தெரியும் பாருங்க. சும்மா சொல்லலை, அவனுக்கு நல்லா தெரியுது தேவன் எல்லாத்துக்குள்ளேயும் சத்தத்தை வைத்திருக்கிறார். நானும் சத்தத்தை எழுப்ப போறேன், நீங்களும் சத்தத்தை எழுப்புங்க அப்படின்னு சொல்லிதான் அந்த வானத்தையும் பூமியும் மலைகளையும் பார்த்து என்ன பண்றான்? வானாதி வானங்களே, 148 சங்கீதத்தை நீங்க வாசிச்சு பாருங்க, புரியும். அக்கினியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடுபடியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, எல்லாரும் என்ன பண்ணுங்க? மலைகளே, சகல மேடுகளே, கனிமரங்களே, சகல கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, ரகுள்ள பறவைகளே அப்படின்னு சொல்லிட்டு பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களே, பிரபுக்களே, நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகரே, முதிர் வயது உள்ளோரே, பிள்ளைகளை, கர்த்தரை துதியுங்கள், சத்தத்தை எழுப்புங்கள் அப்படின்னு சொல்றான் பாருங்க. எல்லாத்துக்குள்ளேயும் இந்த டெக்னாலஜி இருக்குது. சவுண்டு எழுப்புகிற ஒரு டெக்னாலஜி இருக்குது. அந்த சவுண்டை நீங்க என்ன பண்ணுங்க? எழுப்புங்க அப்படின்னு சொல்றான் பாருங்க. இப்போ இயேசு இப்படி சொல்றாரு இல்லையா? லூக்கா 19:40 பாருங்க. இஃப் திஸ் கீப் சைலண்ட், இந்த மக்கள் அமைதியா இருந்தா the stone will cry out. நீங்க அமைதியா இருந்தா இந்த கல்லுகள் பேசும் அப்படிங்கிறாரு பாருங்க. அப்ப கல்லுகளுக்குள்ள இருந்து என்ன இருக்குது? சத்தம் இருக்குது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டெக்னாலஜி. ஏன் இன்னும் ஏழ்மையில இருந்துட்டு இருக்குதுங்க? ஏன் இன்னும் பணம் உங்க கையில இன்னும் வந்து சேரல? ஏன் இன்னும் நம்ம நம்புற ப்ராஸ்பரிட்டிக்குள்ள நம்ம இன்னும் ஜீவிக்கல அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இதை கூர்மையாய் நீங்கள் கவனிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக கூர்மையாய் நீங்கள் கவனிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ ஏன் இன்னும் பணம் வரல? எங்கே போச்சு? நான் முதலே சொன்னேன், மெச்சூர்டு பீப்புளுக்கு தான் தேவன் என்ன பண்ணுறாரு? சப்ளை பண்ணுறாரு. சரியா? இம்மெச்சூர்டு பீப்புள் கையில் சப்ளைஸ் வர்றது இல்லை. அவங்களுக்குலாம் சாப்பாடு கிடைக்குது. தேவன் கிருபையாக இருக்கிறார், தயவாக இருக்கிறார். ஆனால் ஆளுமை பண்ணுற இடத்துக்குள்ள அவங்களால வர முடியல. ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசனை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. ஏன் இன்னும் வரல? ஏன் இன்னும் நமக்கு நடக்கலை? ஏன் இன்னும் சரியாக போகலை? இன்னும் ஏற்ற இறக்கமாகவே இருந்துக்கிட்டு இருக்குத பொருளாதாரத்தில். ஏன் இன்னும் சரியாக ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறதுக்கான ஒரு காரியத்தை தான் நான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ மிக கவனமாக நீங்கள் கேட்கணும், கொஞ்சம் பொறுமையாகவும் கேட்கணும். ஏன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். பொருளாதாரத்தை நீங்கள் அனுபவிக்க, பொருளாதார செழிப்பை நீங்கள் அனுபவிக்க பொறுமை ரொம்ப முக்கியம். எந்த பணக்காரனாவது பதட்டப்பட்டுட்டே இருக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது கொள்ளையடிச்சு பணக்காரனாக வர்றதை பற்றி நான் பேசலை. சரியா? ரியலாக இருக்கிற பணக்காரர்கள் இருக்கிறாங்க பாருங்க. அம்பானியாக இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், டாட்டாவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பதறி பதறி பேசி நீங்கள் பார்க்கவே முடியாது. ஆனால் அரசியல்வாதி பதறி பதறி பேசுவான். ஆனால் நல்ல லீடர்ஸ், நல்ல வெல்த் வச்சிருக்கிற இவங்கெல்லாம் பதறவே மாட்டாங்க பாரு. கூலாக பதில் சொல்லுவாங்க, பொறுமையாக பதில் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன விமர்சனம் அவங்களுக்கு முன்னாடி வச்சாலும் அப்படியே அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு பதில் சொல்லுவாங்க பாருங்க. ரிலாக்ஸ்டாக பதில் சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு குவாலிட்டி. பணம் வந்ததுக்கப்புறம் அவங்க அதை அமைதியான குவாலிட்டியில் கொண்டு வரல. இந்த அமைதியான குவாலிட்டி எல்லா நேரத்திலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டே என்கிற பவுலுடைய ஸ்டேட்மெண்ட்டை அவங்க எடுத்து என்ன பண்ணுறாங்க? அவங்க அமைதியாக என்ன நடக்கிற போகுது, என்ன ஆகிற போகுது, கூலாக இரு அப்படின்னு சொல்லி தனக்கு தானே என்ன பண்ணுறாங்க? தன்னை கூல் பண்ணி எல்லா இன்டர்வியூலையும் ரொம்ப கூலாக ஆன்சர் பண்ணுறாங்க பாருங்க. ஏர்செல் ஓனருடைய பேட்டியை பாருங்கள், ஆர்ஆர் பிரியாணி அவருடைய அந்த ஓனருடைய பேட்டியை பாருங்கள். இன்னும் எத்தனையோ நல்ல தெரிந்த தொழிலதிபர்களுடைய பேட்டியெல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்கள். ரொம்ப கூலாக பதில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ரொம்ப ப்ளசண்ட் மைண்டாக இருப்பாங்க. ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம். என்ன சொல்ல வாரோம் அப்படிங்கிறத கவனிக்க கூட உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் போய் மொட்டை கத்தியை வச்சு மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
இல்லை, சம்திங் ஏதோ நடக்க போகுது, சம்திங் ஏதோ இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ ஜீசஸ் சொல்றாரு, பாறையில் கூட சத்தம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அவர் கொண்டு பண்ணின அந்த டெக்னாலஜி என்ன பண்ணுது, பாறையில் கூட தன்னுடைய வேலையை செய்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார் பாருங்க. இந்த சவுண்ட் வேவ்ஸ் தான் மணியை உங்கள்கிட்ட ஈர்த்து கொண்டு வர போகுது. பொருளாதாரத்தை உங்களிடம் ஈர்த்து கொண்டு வர போகிறது இந்த சத்தம் என்கிற ஒரு டெக்னாலஜி. இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளும் பொழுது, வெறும் பொருளாதாரத்துக்கு மட்டும் நான் சொல்லலை, இந்த டெக்னாலஜி நீங்கள் புரிஞ்சுதுன்னா உங்கள் வீடு கோயிலாக இருக்கும், உங்கள் வீடு லைப்ரரியாக இருக்கும், உங்கள் வீடு மீன் மார்க்கெட் மாதிரி இருக்காது. இந்த டெக்னாலஜி நீங்கள் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் வீடு கையமுய்யா கையமுய்யா கையமுய்யான்னு எப்போ பார்த்தாலும் கோயம்பேடு மீன் மார்க்கெட் மாதிரி சவ 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 சவன்னு சகதியில் நடந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த சிச்சுவேஷன் மாறி அது பளிங்கு கல்லால் செய்யப்பட்ட மாளிகை போல உங்கள் வீடு இருப்பதை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ஒரே டெக்னாலஜி தான், பணத்திற்கும் அதே டெக்னாலஜி தான், குடும்பத்திற்கும் இந்த டெக்னாலஜி தான். இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். Glory to be the living God. சரியான விதத்தில் இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணும் பொழுது என்ன ஆகுது, இந்த பிரின்சிபல்ஸ் ஒழுங்காக வேலை செய்யுது. பாருங்களேன், இப்போ கிட்டார் வாசிக்கும் பொழுது சவுண்டு வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இனிமையான இசை கேட்குதுன்னு நம்ம சொல்கிறோம். விஷயம் என்னென்னா, அது வைப்ரேட் ஆகுது அல்லது அந்த ஸ்ட்ரிங் வாசிக்கிறவர் பண்ணும் பொழுது என்ன ஆகுது, அது அசையுது பாருங்க, அக்கோஸ்டிக் ஆகுது பாருங்களேன். தேவன் அதற்குள்ள ஒரு சத்தத்தை வைத்ததுனால என்ன ஆகுதுன்னா, அதை அசைக்கும் பொழுது, அதை டியூன் பண்ணும் பொழுது அந்த இனிமையாக அது மாறி என்ன பண்ணுது, நம்முடைய காதுகளில் கேட்குது. இப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலையும் சில சவுண்ட் வேவ்ஸை, சில சத்தங்களை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது அது இனிமையாய் மாறுகிறது. நான் இதெல்லாம் சொன்னேன், எல்லாத்துலேயும் தேவன் சத்தத்தை வைத்திருக்கிறார். சந்திரனில், சூரியனில், பாறையில், எல்லாத்துலேயும் தேவன் சத்தத்தை வைத்திருக்கிறார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேவன் உங்களுக்குள்ள சத்தத்தை வைத்தது, எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் சத்தத்தை வைத்தது பாருங்க. பணம் இந்த சத்தத்திற்கு ஒபே பண்ணும். சொல்லுங்க, பணம் சத்தத்திற்கு ஒபே பண்ணும். பணம் சத்தத்திற்கு ஒபே பண்ணும். ஹெவன் ஏதோ சத்தம் எழுப்புறதுனால அந்த ஹெவனுடைய சவுண்டுக்கு இந்த பணம் ஒபே பண்ணும் அப்படின்னு நம்ம தப்பாக நினச்சிட்டு இருக்கிறோம். பரலத்திலிருந்து வருகிற சத்தத்தில் அல்ல, உங்களிடமிருந்து எழுப்புகிற சத்தத்திற்கு பணம் ஒபே பண்ணும். அந்த சத்தம் எழுப்புகிற மிக அற்புதமான டூல் எது அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாய். முதலே சொன்ன மாதிரி இந்த வாயானது இட்ஸ் அ வண்டர்ஃபுல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம். இது ஒரு அருமையான கடத்தியாக இருக்குது. கடத்தினா உங்களுக்கு புரியுதா? டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி சொல்கிறது, போக்குவரத்திற்கான ஒரு அருமையான ஒரு ஸ்பிரிச்சுவல் டூல் பாருங்க. இந்த வாயும் வாயினுடைய வார்த்தைகளும் இதில் எழுப்புகிற சத்தங்களும் மிக அற்புதமான ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம். இதை கூர்படுத்திட்டோம், இதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே சூப்பராயிரும். இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை சொல்கிறேன். உங்கள் தலையின் மீது நிழலாடுகிற சில டிலே எல்லாம் இன்னைக்கு களைஞ்சு போடப்படுது. ஒன்று. ரெண்டாவது, நெகட்டிவாக நடந்துக்கிட்டு இருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு துண்டிக்கப்பட்டு அதெல்லாம் கொலாப்ஸ் ஆகி வெளியில் போக போகுது. இன்னைக்கு சம்திங் கூட ஹேப்பன் டூ ஃபாஸ்ட். இது 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 அன்றாட வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனாலும் இன்னைக்கு நம்ம இதை ஆக்டிவேட் பண்ண உடனே சில சந்தோஷ காரியங்கள் நம்மளை சுற்றி நடக்க போகுது. போர் போடும் பொழுது அது வாழ்நாளுக்கான தேவையாக நம்ம என்ன பண்ணுறோம், போர் போடுறோம் இல்லையா? வாழ்நாளைக்கு தேவையானதை போர் போடுறோம். ஆனால் போர் போட்ட உடனே ஒரு பொங்கி எழும்பும் பாருங்களேன். போர் போட்ட உடனே பொங்கி எழும்பும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ரிசல்ட்டை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் ட்ரையாக இருந்ததெல்லாம் போர் போட்டதை என்ன பண்ண போகிறோம்,
வாழ்நாளெல்லாம் பயன்படுத்த போகிறோம். அங்கங்கே செடிகளையும் தொட்டிகளையும் வைத்து மரங்களையும் வைத்து அதிலிருந்து நீர் பாய்ச்சி செய்ய போகிறோம். ஆனால் அது வரைக்கும் வனாந்திரமாக இருந்த அந்த பூமி உடனடியாக எப்படி மாறுதோ அந்த மாதிரி சில உடனடி மாற்றங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. Amen. Are you happy to receive it? Amen. It's a wonderful transportation system பாருங்க. இது வேற லெவலில் சில டெலிவரியை நம்மகிட்ட வந்து கொடுத்துரும். இது வேற லெவலில் சில டெலிவரியை நம்ம வாழ்க்கையில் இது பண்ண போகுது. குறிப்பாக பொருளாதாரத்தில் ஒரு எக்ஸலண்டான டெலிவரியை இது நம்முடைய லைஃப்பில் பண்ண போகுது. Amen. ஸோ இனி நான் சொல்லக்கூடியதெல்லாம் அதை விட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சரியா? ஆதியில் தேவன் 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் என்ன சொல்கிறாரு? தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு? ரெஸ்ட் எடுக்கிறாருன்னு சொல்லுது. ஆனால் அவர் ரெஸ்ட் எடுத்தாலும் அவர் உண்டு பண்ணின அந்த டெக்னாலஜி இன்னும் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்குது. அந்த டெக்னாலஜியை தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த அந்த அவருடைய சாயலையும் அவருடைய ரூபத்திலையும் தேவன் நம்மளை படைத்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அதே டெக்னாலஜியை நமக்குள்ளேயும் வைத்து தான் அவர் படைத்திருக்கிறார். அதை நம்மளும் என்ன பண்ண முடியுது? ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாரு? நம்மளை அப்படியே உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆதியில் தேவன் என்ன பண்ணுறாரு? இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்றது. இந்த பிகினிங் ஜெனிசிஸ் 1:1 தான் ஏதோ இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்றது இல்லையா? சிருஷ்டிப்புக்கு முன்னாடி என்ன இருந்தது? நான் சொல்லுகிற இந்த டெக்னாலஜி இருந்துச்சு. சிருஷ்டிப்புக்கு முன்னாடி என்ன இருந்தது? ஏன் இந்த டெக்னாலஜி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா? ஏதோ ஒரு 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 கிளாஸ் எடுத்துக்கிட்டு இல்லை நான் இன்னைக்கு. இது வாழ்க்கை முறையாக மாறப்போகுது. இது வாழ்க்கை முறையாக மாறி தான் ஆகணும். அப்படி மாறினாதான் எல்லாவற்றையும் உங்களால் ஈர்த்து கொண்டு வந்து கையில் சேர்க்க முடியும் பாருங்க. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்க அப்படின்னா கூட நீங்கள் இதை திரும்ப கேளுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ஒன்றும் வேஸ்ட் ஆக போகிறது இல்லை. எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு பலனை கொண்டு வந்து தரப்போகுது. உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு சொல்லி யாருக்கு வெளிப்படுத்துறாருன்னா ஜாபுக்கு இதை வெளிப்படுத்துறாரு. யோபுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு பாருங்க. யோபு 38வது அதிகாரத்தை பாருங்களேன். உலக சிருஷ்டிப்புக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? எது இந்த உலகத்தை உண்டாக்கினது? அதர் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி சொல்லலாம்? எது இந்த உலகத்தை உண்டாக்கினது? உலகத்தையே உண்டு பண்ணுது இது அப்படின்னு சொன்னா நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையானதை இது எப்படி உண்டு பண்ணாமல் இருக்கும்? 38 வசனம் பாருங்க. நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி. 7வது வசனம் பாருங்க. அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லோரும் கெம்பீரித்தார்களே. சொல்லுங்க, கெம்பீரித்தார்களே. ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்கு பாருங்களேன். When the morning stars sang together and all the sons of God shouted for joy. Shouted for joy. எல்லாரும் சொல்லுங்க, shouted for joy. பூமி உண்டாகிறதுக்கு முன்பதாகவே தேவகுமாரர்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க? shouted for joy. அவங்க ஒரு டெக்னாலஜியை ஆல்ரெடி ஆப்ரேட் பண்ணி வைத்துக்கிட்டே இருக்கிறாங்களாம். ஒரு சவுண்டை எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்களாம் பாருங்க. சவுண்டை எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்களாம் பாருங்க. சத்தம் போடுறது நம்மளுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. ஊருக்கே தெரியும் நம்ம எவ்வளோ சத்தம் போடுவோம் அப்படின்னு. சொந்தக்காரங்களாம் வந்து அமைதியான பிள்ளை அப்படின்னு அந்த வீட்டம்மாவை பற்றி சொல்லும்பொழுது புருஷனுக்கு மட்டும் ஆத்திரங்கள் வரும். யார் இதுவா அப்படின்னு. ஏன்னா சத்தம்னா என்னங்கிறத புருஷன் நல்லா கேட்டிருக்கிறார். நம்ம ஆளும் சும்மா கிடையாது பாருங்க. வீட்டுக்குள்ளே மட்டும்தான் ஆனா உனான்னு சத்தம் போடுவார். வெளியில் போனால் சத்தத்தையே காணும். சே, நல்ல மனுஷனாச்சே, அவர் உண்டு ஒரு வேலை உண்டுன்னு இருப்பார். வீட்டை மட்டும் கேட்டால் தான் தெரியும் பாருங்க. ஆமாம், அந்த ஆள் ஏண்ட மட்டும் தான் வள்ளுன்னு விழுவான். சத்தத்தை வீட்டுக்குள்ளே மட்டும் தான் எழுப்புவான், வெளியில் வாயே தாக்க மாட்டான் அப்படின்னு. சத்தம் எழுப்புறதுலாம் நம்மளுக்கு புதுசு இல்லை. ஏன் பிரதர் இவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது இன்னைக்கு நேரத்தில் இல்லைப்பா, உலகம் தோற்றத்துக்கு முன்னாடி. இது வந்து உலகம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள் வந்ததுக்கப்புறம்லாம் சத்தம் வரல. சொல்லப்போனால் சத்தம் தான் ஆதாம் ஏவாளையே உண்டு பண்ணியிருக்கு. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இந்த சத்தம் இருக்குது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்ன பண்ணுதா இந்த சத்தம் இருக்குதா பாருங்க.
அங்க இருந்தா இது இந்த எர்த்தை ஃபார்ம் பண்ணியிருக்குது. இது இந்த பூமியில் நீங்க இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் ஃபார்ம் பண்ணியிருக்குது, கொண்டு வந்திருக்குது. அந்த சத்தம் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறது. Glory to be the living God. இப்போ இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்க. இது ரொம்ப முக்கியம். எப்படி பிரதர், சத்தத்திற்கும் பணத்திற்கும் என்ன பிரதர்? என்ன பேசுறீங்க நீங்க? சத்தமா பேசுனா காதுல விடுது. இளையராஜா சாங்ஸ் கேட்டோம்னா இனிமையா இருக்குது, மனது அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது. நீங்க சொல்றதெல்லாம் நான் அதுல அந்த விதத்துல நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சத்தம் எப்படி பணத்தை கொண்டு வரும்? என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குது இல்லையா? Let there be light அப்படின்னு சொல்லும் பொழுது சத்தம் தானே வந்துச்சு. சத்தம் வந்ததுன்னா காதுகளை கேட்கணும், இனிமையா இருக்கணுமே தவிர சவுண்டு எப்படிங்க லைட்டை கொண்டு வர முடியும்? இப்போ உங்களுக்கு கேள்வி வந்துச்சா? சவுண்டு பணத்தை கொண்டு வரும் நான் சொல்லும் பொழுது உங்களுக்குள்ள எழும்பின கேள்வி, அவர் லெட் தேர் பி லைட்னு சொல்லும் பொழுது லைட் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அப்படியே பிளெண்டடா நம்புறோமே. என்ன விஷயம்? அவர் கர்த்தர், அவர் சொன்னா நம்புவோம், நீ சொன்னா நம்பணும்னு எனக்கு என்ன தலையெடுத்தா அப்படிங்களா? அவர் சொன்னா நடக்கும் உங்களுக்கு தெரியுமியா? நீ சொன்னா நடக்கணுமா நடக்காதங்கிறத நாங்களாம் முடிவெடுக்கணும் அப்படிங்கிறீங்களா? பாருங்க, சவுண்டு லைட்டை ஃபார்ம் பண்ணிடுது. இது நிறைய பேருக்கு புரியலை. பாருங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, தப்பா இருந்தா மன்னித்து கொள்ளுங்க. சோனோலுமினன்ஸ், SONOLUMINESCENCE அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. சரியா? மலேசியாவில் தான் இதை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, சவுண்டை ஒரு முறையான ஃப்ரீக்வன்சியில் செட் பண்ணி கொடுக்கும் பொழுது அது லைட் ஃபார்ம்ல வருது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் சில இதிலலாம் நீங்கள் போயிருக்கும்போது இந்த கிளாப் பண்ணால் லைட் எரியும் பார்த்துருக்கீங்களா? கிளாப் பண்ணால் லைட் ஆஃப் ஆகும், கிளாப் பண்ணால் லைட் எரியும். இந்த டெக்னாலஜி எல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை தான் தீமாக வச்சு என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. சவுண்ட் மேக்ஸ் லைட். ஒளி வேற, ஒளி வேற, ஒளியின் வேகம் வேற, ஒளியின் வேகம் வேற, வெளிச்சத்தின் வேகம் வேற, சத்தத்தின் வேகம் வேற அப்படிங்கிறது தானே நான் படித்தது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஒளி வந்து இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒளி வேற டிபார்ட்மெண்ட், வெளிச்சங்கிறது வேற டிபார்ட்மெண்ட் ஆச்சா? ரெண்டுமே பிசிக்ஸ்னாலும் இது வேற டிபார்ட்மெண்ட், இது வேற டிபார்ட்மெண்ட் ஆச்சான்னா இல்லை. ரெண்டையும் சம்பந்தப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்கு. ஒளியை உண்டு பண்ணுகிறது, சவுண்டு வெளிச்சத்தை உண்டு பண்ணுகிறது. இது அறிவியல் இன்னைக்கு கண்டுபிடிச்சு நம்மளுக்கு சொல்லுது. முறையான ஃப்ரீக்வன்சியில் வச்சு அவங்க செய்யும் பொழுது, அதாவது 140 டெசிபிள்ல இந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் பொழுது இது ஒரு விதமான எலக்ட்ரிசிட்டியை ஃபார்ம் பண்ணி இது என்ன பண்ணுதா, 5 வோல்ட் பல்பை இதை எரிய வச்சிருக்குது. அதே டெக்னாலஜி தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள செயல்பட போகுது. மோரபா ஷதலபா ரதலமா ரத்தகம் படரதலபா மோரபா ரத்தகம். இதே தான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலையும் ஆக்டிவேட்ல இருக்குது. இதுதான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலையும் ஆக்டிவேட் இருக்குது. சவுண்டு லைட்டை ஃபார்ம் பண்ணுது, சவுண்டு லைட்டை அட்ராக்ட் பண்ணுது, சவுண்டு லைட்டை ஈர்க்குது. லைட்டை இருக்குது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏஞ்சல்ஸ்லாம் யாரு? வெளிச்சங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது, லைட்ஸ் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது பாருங்க. அதே தான் 2 கொரிந்தியர் 11:14. அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. அப்போ தூதனுக்கு வேதம் சொல்லுது ஒளியின் தூதன் அப்படின்னு சொல்லுது பாருங்க. ஒளியின் தூதன் அப்படின்னு சொல்லுது. நான் முதலே சொன்னேன், சவுண்ட் என்ன பண்ணுது? லைட்டை ஃபார்ம் பண்ணுது. சவுண்ட் என்ன பண்ணுது? லைட்டை அட்ராக்ட் பண்ணுது. சவுண்ட் என்ன பண்ணுது? லைட்டை மூவ் பண்ணுது. இப்போ நாம் எழுப்புகிற ஒவ்வொரு சத்தமும் இந்த ஒளியின் தூதனை அட்ராக்ட் பண்ணுது பாருங்க. ஹல்லேலூயா. ஆமென். டிமானிக் ஃபோர்ஸும் என்ன பண்ணுதுன்னா லைட் அட்ராக்ட் பண்ணி தான் வருது, லைட்டை நோக்கி தான் வருது. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஸ்பிரிட் பீயிங்காக இருக்கிற ஏஞ்சல்ஸும் என்ன பண்ணுறாங்க, லைட்டாக இருக்கிறதுனால அவங்களும் இந்த சவுண்டுக்கு ஆப்ரேட் ஆகுறாங்க. டிமானிக்கும் இந்த சவுண்டுக்கு ஆப்ரேட் ஆகுது பாருங்களேன்.
மோரா சதலபா தகமாடா ரதலபா. பிசாசு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, ஈவில் திங்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏஞ்சல் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இது ரெண்டுமே ஒரு கோட்பாட்டுக்குள்ளதான் வேலை செஞ்சுட்டே இருக்குது. அந்த கோட்பாடு தான் ஆரம்பம் முதலே இருக்கிற ஒரு கோட்பாடு. அது சத்தத்தின் கோட்பாடு. அது வந்து தி டெக்னாலஜி ஆஃப் சவுண்டு. இந்த சவுண்டுக்கு தான் இந்த வெளிச்சம் அட்ராக்ட் ஆகிட்டே நின்றுக்கிட்டே இருக்குது. இந்த சவுண்டுக்கு தான் இந்த டிமானிக் ஃபோர்ஸான இந்த டார்க்னஸும் என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட் ஆகி நின்றுக்கிட்டே இருக்குது. இந்த ரெண்டு ஸ்பிரிச்சுவல் எட்ஜையும் கண்ட்ரோல் பண்ணுறது எது அப்படின்னு சொன்னால் ஹெவன் கிடையாது, இந்த டெக்னாலஜி, இந்த சவுண்டு. ஏமே இந்த ரெண்டு வேர்ல்டையும் இது என்ன பண்ணுது, அட்ராக்ட் பண்ணுது. இதுதான் இது கண்ட்ரோல் பண்ணுது பாருங்க. இது முறையாக இதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியை மட்டும் நம்மளால் ஆப்ரேட் பண்ண முடியும். இதை தாறுமாறாக பயன்படுத்தினா டிமானிக் அந்த ரிலைமையும் நம்மளால் ஈர்த்து கொள்ள முடியும். இப்போ தெரிஞ்சே சில டிமானிக் விஷயத்தை நம்ம ஈர்த்து கொண்டிருக்கிறோம். அதை தான் சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துக்கிட்டே வரேன். இதுக்கு தான் இந்த டெக்னாலஜியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சாதாரண டெக்னாலஜி கிடையாது. வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணிட்ட டெக்னாலஜி. வானம் பூமி தோன்றதுக்கு முன்பதாகவே இருந்த டெக்னாலஜி. இதை வச்சு தான் தேவன் மனுவர்க்கத்தை படைத்தார். இதை வைத்து தான் வானத்தையும் பூமியும் படைத்தார். இதை வைத்து தான் எல்லாவற்றையும் சிருஷித்தார். இதே டெக்னாலஜியை தான் தேவன் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் உள்ள வச்சிருக்கிறார். ஏமே இப்போ நன்றி சொல்ல வேண்டிய விஷயத்துல ஆட் ஆகிட்டே இருக்குது. இதுவும் ரட்சிப்புக்கு நன்றி, வாய் இருக்கிறதுனால நன்றின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்கான என்னை ஊமையா படைக்காம இருந்தீங்களே நன்றி, என்னை செவிடனா இந்த உலகத்துல நான் பிறக்காம இருந்தேன் நன்றி அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு கிருபை இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்குது. நம்ம இந்த டெக்னாலஜியை பயன்படுத்த முடியும். அதிவிரைவில் மகா பெரிய செல்வந்தர்களாய் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். நான் சொல்ற எல்லா விஷயமும் இந்த மணி இஸ் கம்மிங் புக்ல இருந்து ப்ராஃபட் ஊபட் ஏஞ்சல் இதை அனுபவிச்சு சொன்னதை நான் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றேன், அந்த ஸ்பிரிட் ஃப்ளோல நான் உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சரியா? இப்போ சாத்தானும் ஒளியின் தூதனுடைய இதை வந்து போடுவான் அப்படின்னு சொல்லுது பாருங்க. அவனும் ஒரு விதமான டார்க்னஸ்ல ஒரு விதமான லைட்ல ஆப்ரேட் ஆகுறான். ஏஞ்சல்ஸும் லைட்ல ஆப்ரேட் ஆகுறாங்க. ஆனால் ஏஞ்சல்ஸ் ஆப்ரேட் ஆகிறது காட் கைண்ட் ஆஃப் லைட்ல ஆப்ரேட் ஆகுறாங்க. ஆனால் இவன் விழுந்து போன தூதன் பாருங்க. இந்த தூதனுக்கு பேரே லைட் பியரர் அப்படின்னு தான் ஒரு பேர் இருக்குது. இந்த லூசிஃபருக்கு லைட் பியரருங்கிற ஒரு பேர் தான் இருக்குது. இவனும் வெளிச்சத்துல தான் ஆப்ரேட் ஆகுறான். ஆனால் அந்த வெளிச்சத்திற்கு பெயர் இருள். சரியா? ஏஞ்சல்ஸ் அதுவும் லைட்ல தான் ஆப்ரேட் ஆகுது, லைட்ல தான் மூவ் பண்ணுது, லைட்டு இருக்கிற இடத்துல தான் அதுவும் வருது, லைட்டை எமிட் ஆக்குற சத்தத்திற்கு தான் அதுவும் செவி கொடுக்குது. பிசாசு அவன் டார்க்னஸ் அப்படிங்கிறதும் ஒரு வகையான லைட்டு. பாருங்களேன், வெளிச்சம் ஆப்சண்டா இருக்கிற இடம் அதுக்கு பேர் இருட்டு அப்படின்னு நம்ம தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்க வெளிச்சம் இல்லையோ அதுக்கு பேர் இருட்டு அப்படின்னு இல்லை. எங்க போட்டான்ஸ் இல்லையோ அதற்கு பேர் இருட்டு. சரியா? ஆனா அந்த இருட்டுக்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் வெளிச்சம் தான். ஒரே குழப்பமா இருக்குது அப்படின்னு ஒன்றும் இல்லை. சரியா? வெளிச்சம் நம்ம சொல்றோம், இருள் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த இருள் வெளிச்சத்தினுடைய இன்னொரு பரிமாணம். அவ்வளவுதான். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிட்டா? ரொம்ப குழப்பம் வேண்டாம். வெளிச்சம் இருக்குது, இருள் இருக்குது. இருள் என்ன? அது வெளிச்சத்தினுடைய இன்னொரு பரிமாணம். அவ்வளவுதான். இப்ப உள்ளங்கை வெள்ளையா இருக்கா, இது கருப்பா இருக்கா, புரிஞ்சுக்கிட்டா? ரெண்டும் கைதான், ரெண்டும் கைதான். இதுவும் கைதான், இதுவும் கைதான். இந்த கைக்கு பேரு வெளிச்சம், இந்த கைக்கு பேரு இருள். இதுவும் லைட் தான், இதுவும் லைட் தான். இது ஒரு பரிமாணம், இது ஒரு பரிமாணம். இந்த ரெண்டு பரிமாணம், இது ஏஞ்சல், இது பிசாசு. பாருங்க, ரெண்டும் ஒரு இடத்துல இருந்துதான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது என்ன? சவுண்டுக்கு தான் இது ரெண்டுமே ஆப்ரேட் ஆகுது. பாருங்க. ஏமே மத்தேயு 6:23 எடுங்களேன். உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால், பாருங்க, உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாய் இருந்தால் அப்படின்னு. இப்ப இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்மந்தம் இல்லைல்ல, அப்புறம் ஏன் இப்படி சொல்றாரு? இவர் பேர் வைக்கிறாரு பாருங்க, வெளிச்சத்துக்கு இருள் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாரு. சரியா? அந்த அந்த குறையான ஒரு விஷயத்திற்கு இப்போ உன்கிட்ட இருக்கிற வெளிச்சம் அது வந்து இப்போ வேற பரிணாமத்தில் இருக்குது அப்படிங்கிறார்.
வேற மாதிரியான ரூபத்துல அது இருக்குது. அதுக்கு வேற வெளிச்சம் தான், ஆனா என்னவா இருள் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. 1 யோவான் 1:5 இப்படி சொல்லுது, கர்த்தர் ஒளியா இருக்கிறார் இல்லையா, அவரிடத்துல எவ்வளவு வேணும், இருள் இல்லை அப்படின்னு சொல்லுது. இவர் இந்த ஃபார்மேஷன்ல இருக்கிறார், இந்த ஏஞ்சலிக் ஃபார்மேஷன்ல உள்ள லைட்ல தான் இவர் இருக்கிறாரு. இவர் டிமானிக்ல இருக்கிற அந்த லைட்குள்ள வரல. இப்ப இவர் என்ன பண்றாரு, இந்த இந்த இருள் இல்லாத, இதுவும் வெளிச்சம் தான், இதுவும் வெளிச்சம் தான், இந்த இருள் இல்லாத இந்த வெளிச்சம் இருக்கு பாத்தீங்களா, இதுலதான் என்ன பண்றாரு, கர்த்தர் இருக்கிறாரு. இப்ப இந்த ஃபார்மேஷன்ல இருந்து அவர் என்ன பண்றாரு, இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறாரு. ஓகே, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ஃபார்மேஷன்ல தான் இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் உண்டாக்கி இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்களும் நானும் அதே ஃபார்மேஷன்ல இருந்து அந்த டெக்னாலஜியை ஒழுங்கா பயன்படுத்தினா let there be light அப்படின்னா லைட் உண்டாகும். that means the money is coming அப்படின்னு சொன்னா அது அப்படியே ஆபரேட் ஆகும். ஆமென், ஹalleluya. எப்பெல்லாம் உங்களுடைய சிந்தை காசு இல்லைன்னு சொல்லுதோ அப்ப நீங்க சொல்லுங்க the money is coming. எப்பெல்லாம் இப்படியே மாசம் போகுதே அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தோணுதோ அப்போ சொல்லுங்க the money is coming. குடத்துல தண்ணி இல்ல அப்படிங்கும் போது கூட நீங்க இதை சொல்லுங்க the money is coming. புதுசா சாரி வாங்கலையே அப்படின்னு சொல்லணும்னு தோணும் பாத்தீங்களா, அப்ப நீங்க சொல்லுங்க the money is coming. அக்கௌண்ட்ல பைசா குறையா இருக்க அப்படின்னு வாயை திறந்து சொல்ல தோணும் பாத்தீங்களா, அப்போ சொல்லுங்க the money is coming. ஆமென், ஹalleluya. வாரபா சந்தலமா ரிதலபா ரதகாம் படரதலபா. பாருங்க, இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, பிசிக்கலா அந்த லைட்டை உண்டு பண்ணிடுறாரு இல்லையா. அவர் ஒரு ஸ்பிரிட்டா இருக்கிறாரு, கர்த்தர் ஆவியா இருக்கிறார், இந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறார். பிசிக்கலி அது என்ன பண்ணுது, மேனிஃபெஸ்ட் ஆகுது. Glory to be the living God. லைட் என்னது, பிசிக்கலி அட்ராக்ட் ஆகுது. இந்த சவுண்டு இவர் இந்த இருள் அல்லாத தூய ஒளியா இருக்கிறதுனால, இவர் இருள் அல்லாத இந்த தூய ஒளியா இருக்கிறதுனால, வெளிச்சத்தின் பகுதியில் நிற்கிறதுனால, இவர் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தும் பொழுது கன்ஃபியூஷனே இல்லை. சரியா, கன்ஃபியூஷனே இல்லை. இந்த லைட்டுக்கு என்ன பண்ணிடுது, ஏஞ்சல்ஸ் அட்ராக்ட் ஆகிருது. பாருங்க, ஏஞ்சல்ஸ் அட்ராக்ட் ஆகிருது. நாம் எழுப்பக்கூடிய ஒளி, நாம் எழுப்பக்கூடிய சத்தம் ஒன்று ஏஞ்சலை அட்ராக்ட் பண்ணுது, அல்லது டிமானிக் ஃபோர்ஸை அட்ராக்ட் பண்ணுது. ஏஞ்சல் அட்ராக்ட் பண்ணுது அல்லது என்ன பண்ணுது, டிமானிக் ஃபோர்ஸை அட்ராக்ட் பண்ணுது. பாருங்க, எப்படி பிரதர் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த சவுண்டு என்ன பண்ணுதுன்னா, எப்படி கர்த்தர் எப்படி உண்டு பண்ணும் பொழுது லைட் ஃபார்ம் ஆனிச்சோ அந்த மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா, ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு ஒரு வேய இந்த சவுண்டு என்ன பண்ணுதுன்னா கிரியேட் பண்ணுது. எல்லாரும் சொல்லுங்க, ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு இந்த சவுண்டு ஒரு 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 வேய இது என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணுது. நான் மறுபடியும் சொல்றேன், சவுண்ட் வேவ்ஸ் ஆர் த வேஸ் ஸ்பிரிட் டிராவல்ஸ். ஆமென். ஸ்பிரிட்ஸ் டிராவல் பண்றதுக்கு இது இது வேவ்ஸ் என்ன பண்ணுது, இந்த சவுண்ட் வேவ்ஸ் என்ன பண்ணுதா, ஒரு பாதையை உண்டு பண்ணுகிறது. சொல்லுங்க, ஒரு பாதையை உண்டு பண்ணுகிறது. இந்த பாதை எவ்வளவு ஸ்மூத் ஆகணும், எவ்வளவு நேர்கோட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத எது நிர்ணயிக்குது அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து நம்ம பேசுகிற வார்த்தைகள். அப்படி இல்லைன்னு சொன்னா ஹோமோலோகியோ அப்படின்னு சொல்றாங்க. சரியா, இந்த பைபிள் ஸ்காலர்ஸ் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஹோமோலோகியோ அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஹோமோலோகியோ அப்படின்னு சொன்னா, கர்த்தர் சொன்னதை எடுத்து சொல்வது, கர்த்தர் சொன்னதை திரும்ப சொல்லுவது, அங்க என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே சொல்லுவது அப்படின்லாம் பேர் வைக்கிறாங்க. பாருங்க, சொல்லுவோமாக அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதுக்கெல்லாம் என்ன பேர் வைக்கிறாங்கன்னா ஹோமோலோகியோங்கிற பேர் வைக்கிறாங்க. இந்த ஹோமோலோகியோ அப்படிங்கிறது தான் இந்த வேயை கிரியேட் பண்றது. தட் மீன்ஸ் கர்த்தர் சொன்னதை அப்படியே இமிட்டேட் பண்ணி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபார்ம் வருது, ஒரு 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 வே கிரியேட் ஆகுது. ஸ்பிரிட் நம்மளுக்குள்ள டிராவல் ஆகிறதுக்கு, ஸ்பிரிட் வேர்ல்டுக்குள்ள
ஸ்பிரிட் வேல்ல இருக்கிறது இந்த உலகத்தில் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு, பிசிக்கலி கன்வெர்ட் ஆகிறதுக்கு இது என்ன பண்ணுதுன்னா ஒரு 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 புதிய பாதையை இது உண்டு பண்ணுகிறது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. இல்லை சொல்லுங்க, புதிய பாதையை இது உண்டு பண்ணுகிறது. Your sound gives possibilities to spirits. இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தையை எடுத்து சொல்லும் பொழுது என்ன ஆகுது? இந்த வெளிச்சத்தினுடைய ஸ்பிரிட்ஸ் எல்லாம் நம்ம பக்கமாக ஈர்க்கப்படுது. கர்த்தர் சொல்லாத வார்த்தைகளை நீங்க சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி ஈவில்ஸ் வந்து அட்டாக் ஆகுது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை எடுத்து சொல்லும் போது என்ன ஆகுது? ஏஞ்சல்ஸ் அட்ராக்ட் ஆகி வருது. கர்த்தர் சொல்லாத வார்த்தைகளை சொல்லும் பொழுது பிசாசு அட்டாக்ட் ஆகி வெரி ஃபாஸ்டா கிட்ட வருது பாருங்க. ஐ எம் ப்ரோக் அப்படின்னு சொல்லும் பொழுது உடஞ்சு உடஞ்சு போறேங்க, எலும்பவே முடியலைங்க, இப்படியே இருக்குங்க, இப்படியே வா. இதெல்லாம் புரோக்கன் ஹார்ட்டுடைய வேர்ட்ஸ் பாருங்க. இந்த வேர்ட்ஸ் என்ன ஆகுதுன்னா ஹோமோலோகியெல்லாம் கிடையாது. கர்த்தர் சொல்கிறத ரிப்பீட் பண்ணுற வார்த்தைகள் இது கிடையாது. கர்த்தர் எங்கேயுமே நான் உடஞ்சி போயிட்டேன், நான் மனசு உடஞ்சி போயிட்டேன், நான் இப்படி ஆகிட்டேன், நான் அது எனக்கு வரவே மாட்டேங்குது, எனக்கு செய்யவே முடியலை, எனக்கு இப்படி ஒரு வார்த்தை கூட அவருடைய ஹிஸ்ட்ரியில் இல்லை பாருங்க. இல்லாத இந்த ஹோமோலோகியாவை நம்ம எடுத்து சொன்னால் நெகட்டிவாக என்ன ஆயிடுதுன்னா அட்ராக்ட் ஆயிடுது. நான் முதலே சொல்கிறேன் பாருங்களேன், வெரி மெச்சூர்ட் பீப்புளுக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஐஸ்வர்யத்தை வேற லெவலில் கொண்டு போகணுங்கிற மக்களுக்காக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால தான் இது வந்து இன்னைக்கு மாறும், இன்னைக்கு அப்படி ஆயிரும், இப்படி ஆயிருங்கிறதெல்லாம் விட்டு தூரமாக வச்சுட்டு, இல்லை இது ரொம்ப சீரியஸு. கடனில் இருக்கிறது, கடன் ரத்தாகிறது இமிடியேட்டாக நடக்கும். ஆனால் என்றென்றைக்குமா ஐஸ்வர்யவனா வாழணும்னா இந்த டெக்னாலஜியை நம்ம இதை பிடிச்சே ஆகணும் பாருங்க. இதை அசால்ட்டாக எடுக்கக்கூடாது, ரொம்ப சீரியஸாக எடுக்கணும். தேவன் அப்படி மல்டி மில்லியனராக உங்களை வைக்கணுங்கிறதுக்காக தான் இதை போட்டு உங்களுக்கு புலி விளக்கிக்கிட்டு இருக்கிறாரு. புரியுதா? இதை ஏன் போட்டு விளக்குன்னு விளக்கிக்கிட்டு இருக்கிறேன்? எப்போ நல்லது பேசு, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரத்தில் முடிக்க வேண்டியது தான் நான் இவ்வளோ தூரம் இழுத்து கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். புரியுதா? இது எனக்கு புரியாமல் இல்லை. இவ்வளோ புக்கையும் நான் வாசிக்கும் போது ஒன்னே ஒன்று சொல்லுதாரு, நல்லது பேசு, நல்லது நடக்கும்னு சொல்கிறாரு. இது ஒரே வார்த்தையில் சொல்ல முடியும். ஆனால் அவர் எப்படி புளி போட்டு விளக்குனாரோ அந்த மாதிரி நான் விளக்கலைன்னா இதை நீங்கள் சீரியஸாக எடுக்க மாட்டீங்க. டெய்லி காலையில் எழுந்திருப்பீங்க, ஏதாவது பில்லு மெசேஜ் வரும், இந்த வாரத்துக்குள்ளே கெட்டு அப்படின்னு. எப்போ பாரு இப்படித்தான் அப்படிம்பீங்க. அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா உங்களை அறியாமலே ஈவில் அட்ராக்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இப்போ இது புரிஞ்சுட்டுனா நீங்கள் அலர்ட் ஆயிருவீங்க. ஆஹா ஆத்தாடி, வாயை திறக்கக்கூடாதுரா, த மணி இஸ் கம்மிங் அப்படின்னு அடுத்த மூவுக்குள்ளே போவீங்க. ஏமே நீங்கள் சொல்ல சொல்ல உங்களுக்கான வெளிச்சத்தின் தூதன், பணத்தை உங்களிடத்துல சப்ளை பண்ணுற தூதன் லண்டனில் இருந்தாலும் அடுத்த ஃப்ளைட்டில் இந்தியாவில் இருப்பான். ஏமே அமெரிக்காவில் இருந்தாலும் அடுத்த ஃப்ளைட்டில் மலேசியாவில் இருப்பான். மலேசியாவில் இருந்தாலும் அடுத்த ஃப்ளைட்டில் யூஎஸில் இருப்பான். ஏமே ஏன்னா நீங்கள் பாத்வேயை கரெக்டாக கிரியேட் பண்ணிட்டீங்க. நீங்க கரெக்டான வேயை கிரியேட் பண்றீங்க. அந்த ஸ்பிரிட்டை அட்ராக்ட் பண்ணக்கூடிய சவுண்டை எமிட் பண்ணிட்டீங்க. இது லைட்டை ஃபார்ம் பண்ணாம விடாது. கர்த்தருடைய வார்த்தை ஹோமோலோகியோ, இது கர்த்தருடைய வார்த்தையை ரிப்பீட் பண்ணும் பொழுது அங்க எப்படி லைட் ஃபார்ம் ஆனிச்சோ இங்கேயும் லைட் ஃபார்ம் ஆகும். லைட்டை பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகி ஏஞ்சல் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிரும் பாருங்க. ஏஞ்சல் அட்ராக்ட்ஸ் ஒன்லி லைட். தெளிவாக புரிஞ்சுதா? உங்களுக்கு அப்போ சொன்ன காரியங்கள் எல்லாம் புரிஞ்சுதா? கர்த்தர் வெளிச்சத்தை உண்டு பண்ணுறது என்ன பண்ணுறார்? ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்துகிறார். சரியா? என்ன டெக்னாலஜி? லெட் தேர் பி லைட்டுன்னு சொல்லும் பொழுது சவுண்டு லைட்டை ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ நீங்கள் எழுப்புக்கிற சத்தமும் ஒரு லைட்டை ஃபார்ம் பண்ணிடுது. அந்த லைட்டை பார்த்த உடனே அங்கே ஏஞ்சல் டிராவல் ஆகி வருது. அவ்வளோதான். சரியா? லைட்டை பார்த்த உடனே என்ன பண்ணுது? ஏஞ்சல் டிராவல் ஆகி வருது. வெளிச்சத்தின் தூதனாக இருக்கிறான். இப்போ மணி இஸ் கம்மிங்னு சொல்லும் பொழுது மணி இஸ் கம்மிங் லைட் ஃபார்மேஷன்ல ஆகுது. ஏஞ்சல் வரும்பொழுது என்ன ஆகுது? அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகுது. அப்படியே பிசிக்கலி கன்வெர்ட் ஆகுது. 1 கொரிந்தியர் 14:10 எடுங்களேன். எவ்வளவு சீரியஸ் இது அப்படிங்கிறத சொல்லுது பாருங்க. 1 கொரிந்தியர் 14:10. இங்க பேசுகிற வார்த்தைகளும் நீங்கள் அனுதினமும் உச்சரிக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அவ்வளவு பவர்ஃபுல்லானது. ஏமே அவ்வளவு விலையேற பெற்றது பாருங்க.
பண்டிகளுக்கு முன்னாடி முத்துக்களை வைக்காத அப்படிங்கிறார். அதை பீறி போட்டுரும். அதை அதையும் பீறி போட்டு என்ன செய்யும், ஒன்றையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு அது ரெடியாகி வந்துடும். அதுக்கெல்லாம் பார்த்து பேசு அப்படிங்கிறாரு. நீங்கள் எங்கே பேசுகிறீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க, இது எல்லாமே முக்கியம் பாருங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு டெக்னாலஜியை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. கரண்ட் கம்பியை ப்ளஸ் ஆர் மைனஸை கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது எவ்வளோ கவனமாக இருப்பீங்களோ அவ்வளவு கவனமாக இருக்கணுமா உங்களுடைய வாயின் வார்த்தைகளை நீங்கள் ரிலீஸ் பண்ணும் பொழுது. எங்கேயாவது கொண்டு போய் சரிட்டுன்னு எவன் நெஞ்சிலையாவது இப்படி வச்சிங்கன்னா என்ன, ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கையில் வச்சுட்டு எவன் நெஞ்சிலையாவது வச்சிங்கன்னா என்னதுக்கு ஆகும், தூக்கி அடிச்சிடும். தெரியாதனமா நீங்கள் உங்கள் நெஞ்சிலே வச்சிங்கன்னா என்னதுக்கு ஆகும். பி கேர்ஃபுல் ஆன் த வேர்ட்ஸ், பி கேர்ஃபுல் ஆன் யுவர் வாய்ஸ். அவ்வளவு கேர்ஃபுல்லாக இருக்கணுமா பாருங்கள். கிண்டலும் கேலியும் பண்ணும்போது கூட பார்த்து பண்ணணும், சரியா? கிண்டலும் கேலியும் பண்ணும்போது கூட பார்த்து பண்ணணும். எமோஷனலி அட்டாச் ஆகிற வேர்ட்ஸு ரொம்ப பெரிய விஷயத்தை பாருங்க. ஏன் பைத்தியம் பிடிக்க சொல்லுங்க. எவனோ ஒருத்தன் எதையோ சொல்லிட்டான் அப்படிங்கிறத மைண்ட்ல ஏத்திடுறான் பாருங்க. அவன் சொன்னது, அந்த சவுண்டு, அந்த உச்சரிப்பு, அந்த வார்த்தை, இதுதான் என்ன பண்ணுது, ஒருத்தர் பைத்தியம் பிடிக்கவே வச்சிருது. அவன் இப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான், அவன் இப்படி சொல்லிட்டான், அவன் அப்படி சொல்லிட்டான். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே சுக்குநூறு ஆகிறது பாருங்களேன். அப்போ எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. நான் சொல்றேன், இன்னையிலிருந்து அது வேற மாதிரி ஆப்ரேட் ஆக போகுது. ஏமே எழுதி வச்சுக்கோங்க. 3 மாசம்தான். ஈச் அண்ட் எவ்ரி வேர்டு. பிரதர், நான் இவ்வளோ நாள் இதெல்லாம் பயன்படுத்தலை பிரதர், ஆனால் எனக்கெல்லாம் பணம் வந்ததே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிருபையா தேவன் உங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் வாழ்ந்துக்கோங்க, பொழைச்சிக்கோங்கன்னு உங்களுக்கு பணத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் பல பேரை வாழ வைக்கணும், இன்னும் பெரிய செழிப்புக்குள்ளே நீங்கள் போகணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், மெச்சூர்டாக இருக்கணும், கூராக நடந்துக்கிடணும். ஏமே ஹல்லேலூயா. நீ பேசாமல் இருந்தால் ஞானி என்று எண்ணப்படுவாய் அப்படின்னு இருக்கு. நீ ஞானி ஆகிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல 10 பேர் பார்க்கும்பொழுது எப்போ ரொம்ப பேச மாட்டான், ஞானமாக இருப்பான் போல அப்படின்னா நினச்சிக்கிடட்டும் அப்படிங்கிறார். எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு பாருங்க இந்த பேச்சுக்கு. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். 1 கொரிந்தியர் 14:10. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல. பாஷைகள் அப்படின்னு சொல்லி தமிழில் வந்திருக்குது, இங்கிலீஷில் எப்படி வந்திருக்குது. there are in the world a great variety of spoken sounds அப்படின்னு இருக்குது இங்கிலீஷில், சரியா? பாஷைகள் அப்படிங்கிறது என்ன? ஸ்போக்கன் சவுண்டு. சவுண்டை எழுப்புறது தான் என்ன பண்ணுது பாஷை, இல்லையா? ஸ்போக்கன் சவுண்டு. ஒவ்வொன்றிலையும் வேற விதமான சத்தங்கள், வேற விதமான பீட்டு. இப்போ தமிழில் த அப்படிங்கிற மட்டும்தான் இருக்குது. த அப்படிங்கிற வேர்டு சமஸ்கிருதத்தில் இருக்குது, ஹிந்தியில் இருக்குது. த நம்ம என்ன சொல்கிறோம், த அப்படின்னு தான் சொல்கிறோம். தண்ணி அப்படின்னு சொல்கிறோம், தண்ணி அப்படிங்கிற வார்த்தைலாம் கிடையாது, இல்லையா? தண்ணி தான். தேன்னா ஒரே எழுத்து தான். சமஸ்கிருதத்தில் இது இது த அப்படிங்கிறதுக்கெல்லாம் வெவ்வேறு இருக்குது. ஹிந்தியும் அதேமாரி ஒரு எழுத்துல நிறையா விஷயம் இருக்குது. தமிழுக்குன்னு அதேமாரி ஒலி, ஒளி, ஒளி அப்படின்லாம் இருக்குது பாருங்க. லீ 3 லீ இருக்குது, இல்லையா? 3 வகையான லீ இருக்குது. இது வேற மொழிகளில் கிடையாது. எல்லாமே சவுண்டு பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுது எல்லா பாஷைக்கும் அர்த்தம் இல்லாதது ஒன்றும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு சவுண்டுக்கும் அர்த்தம் இருக்குதுன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன், நீங்களும் நானும் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் உண்டு. அது என்ன அர்த்தம்னா, அது வெளிச்சத்தை அட்ராக்ட் பண்ணுதா, அது டார்க் அட்ராக்ட் பண்ணுறதா அப்படிங்கிறதான அர்த்தம் இருக்கிறது. ஐ எம் ப்ரோக், நான் உடஞ்சு போயிருக்கிறேன், நான் நொந்து போயிருக்கிறேன், நான் எப்படியா இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல 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 டார்க் என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆகி வந்துகிட்டு இருக்குது. பொருளாதார விஷயத்தில் ஒரு பெரிய அடைமழை உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகுது. ஆமென், ஹல்லேலூயா, glory to the living God. சங்கீதம் 103:20. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். வார்த்தையை கேட்டு செயல்படுகிற தூதன் தெரியும். ஆனால் வேதம் சொல்லுது அவருடைய சத்தத்தை கேட்டு, அவருடைய சவுண்டை. வார்த்தை அப்படின்னா நான் இப்போ ஒரு வார்த்தையை சொல்கிறேன், ஆனால் எந்த சத்தத்தில் சொல்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம். ஒருத்தர் நான் ஃபோனில் எடுக்கிறேன், ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறேன், ஹலோ அப்படிங்கிறேன்.
பைக்கில் போகும்போது ஒருத்தர் பக்கத்தில் உரசிட்டு போகிறாரு, ஹலோ அப்படிங்கிற வார்த்தை தான், ஒரே வார்த்தை தான், ஹலோ அப்படிங்கிற ஒரே வார்த்தை தான். ஆனால் சத்தம் வேற, சத்தம் வேற, வாய்ஸ் வேற இல்லையா? இங்கே அதுதான் அந்த டிஃப்ரென்ஷியேட்டை காட்டுது பாருங்க. இவங்க தேவதூதர்கள் வேர்ட் ஆஃப் காடுக்கு கீழ்படுகிறது மட்டும் இல்லையா, அவருடைய சத்தத்திற்கு கீழ்படுகிறாங்களாம். இப்போ நமக்கு எப்படி இது சாத்தியப்படுது அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய சத்தமாய் நாம பேசும் பொழுது, அது என்ன பிரதர் கர்த்தருடைய சத்தம் அப்படின்னு சொன்னா, பாருங்க, இப்போ நான் மணி இஸ் கம்மிங்னு சொல்லும் பொழுது இது கர்த்தருடைய வார்த்தையா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அதுல இருந்து என்னால் எடுத்து சொல்ல முடியும். கர்த்தருடைய வார்த்தை தான், வார்த்தையினுடைய வேற ஒரு வடிவம் அப்படின்னு. ஆனால் அவருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு நாம் உச்சரிக்கிற வார்த்தைகள் கர்த்தருடைய சத்தங்கள். சரியா? நீங்கள் எக்ஸாக்டா வேர்ட் ஆஃப் காட் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இது சத்தத்தை எழுப்பினாலே போதுமானது, அது அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதா? சரி, நான் உங்களுக்கு இன்னொரு தடவை வேற மாதிரி இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்களேன், இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது இப்படி சொல்லுது இல்லையா, அவருடைய வசனத்தின்படி செய்கிற, சொல்லுங்க, வசனத்தின்படி செய்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு. இங்கிலீஷில் எப்படி வந்திருக்குது, bless the Lord his angels that excels in the strength that do his commandments, hearkening unto the voice of his word. சொல்லுங்க, hearkening அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, டு ஹியர் வித் அட்டென்ஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட், டு ஹியர், டு ஒபே. அதாவது கவனமாக கேட்குறதான், இன்ட்ரெஸ்டாக கேட்குறதான், கேட்கறது மட்டும் இல்லை, அதுக்கு ஒபே பண்ணுறது தான். கர்த்தருடைய சத்தம்னு வந்துட்டுனா ஏஞ்சல்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, அட்டென்ஷனாக இருந்து கேட்குறாங்க, கவனமாக இருந்து கேட்குறாங்க, அதற்கு ஒபே பண்ணுறாங்களாம். ஒபே பண்ணுறது மட்டும் இல்லை, தே கிராண்ட் ரெக்வஸ்ட் அப்படின்னு இருக்குது. தே கிராண்ட் ரெக்வஸ்ட், அந்த 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 ரெக்வஸ்ட்டை முடிச்சு வச்சிடுறாங்களாம் கர்த்தருடைய சத்தம் எழும்பும்போது. அதாவது கர்த்தருடைய சத்தமாய் நாம் எழும்பும்போது, கர்த்தருடைய வார்த்தைங்கிற என்னது, கர்த்தரே சொல்றது. ஆனா கர்த்தருடைய சத்தம்ங்கிறது என்னது, ஏன் மூலியமா எழுப்புறது. புரியுதா? கர்த்தருடைய வார்த்தைன்னா என்னதுங்க, கர்த்தரே சொன்னது இல்லையா? இப்ப நான் அதை எடுத்து அதை சத்தமாய் சொல்லும் பொழுது, அதை சத்தமாய் சொல்லும் பொழுது, நான் அதை இமிட்டேட் பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அதனாலதான் அவன் தெளிவா சொல்லியிருக்கான், கர்த்தருடைய வார்த்தை மட்டும் இல்ல, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு. இது கர்த்தர் சொல்லும் போதே கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தைக்கு ஏஞ்சல் என்ன பண்ணுது, கீழ்படியுது. கர்த்தருடைய சத்தம்னு ஒண்ணு சொல்லுதே, அது என்ன அப்படின்னா, இப்ப இந்த வார்த்தையை எடுத்து நான் சொல்றேன் பாருங்க, சத்தமா வாயை திறந்து சத்தமா ஒண்ணு சொல்றேன் பாத்தீங்களா, இது கர்த்தருடைய சத்தம், இதுக்கு கீழ்படிதான் அப்படின்னு வேதம் சொல்லுது. இதுக்கு என்ன பண்ணுதான் பிசாசு, அட்டென்ஷனா இருக்குதான், கவனமா இருக்குதான், தெளிவா இருக்குதான், இறங்கி வேலை செய்தான். ஏமே இறங்கி வேலை செய்து அந்த ரெக்வஸ்ட்டை இது ஃபில் பண்ணி கொடுக்குது அப்படின்றது பாருங்க. எப்போ நீங்க ஹோமோலோக்கியோவை ஆக்டிவேட் பண்றீங்களோ, அதாவது கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து ரிப்பீட் பண்றீங்களோ, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து அப்ளை பண்றீங்களோ, கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து திரும்ப சொல்றீங்களோ, அப்ப என்ன ஆகுதான், ஏஞ்சல்னால அதற்கு ஒபே பண்ணாம இருக்க முடியாதான். ஏஞ்சல்னால, ஏன்னா இது சவுண்டு லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது, லைட்டை அட்ராக்ட் பண்ணி ஏஞ்சல் வருது பாருங்க, அது ஒபே பண்ணாம இருக்கவே முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமென், ஹல்லேலூயா. Immediately being to travel on your sound waves to grant your request. இது வெரி சீக்கிரத்தில், வெகு சீக்கிரத்தில் இது என்ன ஆகுது, உங்களுடைய ரெக்வஸ்ட்டை இது செய்து முடிக்குது. ஆமென், ஹல்லேலூயா. ஓகே, இப்போ அடுத்து ரெண்டே விஷயத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் எல்லா இடத்துலையும் சவுண்டு வச்சிருக்கிறாரு, சத்தத்தை வைத்திருக்கிறாரு, உங்களையும் சத்தத்தை வைத்திருக்கிறாரு. அதே நேரத்தில் மணியிலையும் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, சத்தத்தை வைத்திருக்காரு. மணினோடனே இந்த மணியில் டிங்கி 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 மணி இல்லைங்க,
ஆமாம் அது சத்தமாக தானே இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. நாய் கழுத்தில் கட்டி விடுற மணி கிடையாது நான் சொல்கிறது. காசு சரியா? பொருளாதாரத்திற்கு பணத்திற்கு சத்தம் உண்டு. ஏமே பணத்திற்கு சத்தம் உண்டு. ஏன்னா வேதம் சொல்லுது பிரசங்கில பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் அப்படின்னு சொல்லி தமிழில் வந்திருக்கு இல்லையா? ஆங்கிலத்தில் இப்படி வந்திருக்குது. பட் மணி ஆன்சரத் அப்படின்னு வந்திருக்குது. பணம் பதில் சொல்லும் அப்படின்னு வந்திருக்குது. பணம் என்ன பண்ணுமா? பதில் சொல்லுமா? சத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. சத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. எப்படி பிரதர் நீங்கள் சொல்கிறீங்கன்னா, இயேசு வந்து ஃபிக் ட்ரீயை வந்து சபிக்கிறார் இல்லையா? ஜீசஸ் ஆன்சரத் அப்படின்றது. இப்போ என்ன அர்த்தம்னா பதில் சொல்கிறாராம். பதில் சொல்கிறாருன்னா அது ஏதோ பேச்சுவார்த்தை நடத்திருக்குது ஆண்டவர்கிட்ட. மரம் என்ன பண்ணுது? பேச்சுவார்த்தை நடத்துதான். எல்லா பொருளும் பேச்சுவார்த்தை நடத்துது. நம்ம கூட ஏடிஎம் மிஷின் பேச்சுவார்த்தை நடத்துது இல்லையா? எல்லா பொருளும் என்ன பண்ணுது? பேச்சுவார்த்தை நடத்துது. நம்ம பீரவை திறந்தா என்ன, நம்மளுடைய ட்ரெஸ், ஆண்களுடைய ட்ரெஸ் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துது. இன்னைக்கு இந்த சட்டையை போடு, அந்த சட்டையை போடுன்னு. பெண்களுடைய பீரவை திறந்தா அது ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. புது 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 மடியில் வந்து விழுந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துது இல்லையா? ஆண்கள் பீரவை திறந்தா அது ஒரு பேச்சுவார்த்தை நடத்துது. பெண்கள் பீரவை திறந்தா அது ஒரு பேச்சுவார்த்தை நடத்துது. இப்போ பணமும் பாருங்க, மரமே ஒரு பேச்சுவார்த்தை இயேசு கூட நடத்துது. அப்படிங்கும்போது பணம் என்ன பண்ணுது? அதுவும் பேச்சுவார்த்தை நடத்துது. பணம் என்ன பண்ணுது? பேச்சுவார்த்தை நடத்துது. பாருங்க, அது ஆன்சர் பண்ணுது அப்படின்னு வேதம் சொல்லுது. அது ஆன்சர் பண்ணுதா? அதுக்கு சில வேல்யூஸ் இருக்குது. அது மதிக்காத யாரிடமும் அது போகாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னு நினைக்காத யாரிடமும் அது போகாது. அது வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு அது போகாது. சரியா? அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அதுக்குன்னு சில இன்கிரிடியன்ஸ் எல்லாம் இருக்குது. அது அப்படி தான் போகும். பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னிலிருந்து இந்த சவுண்ட் வேவ்ஸை நீங்கள் கரெக்டாக ஆப்ரேட் பண்ணும் பொழுது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னால், இந்த பணம் அதை நீங்கள் அதற்கு உண்டான கணத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. அந்த பணத்திற்கு உண்டான வெயிட்டேஜை நீங்கள் கொடுக்கும் பொழுது, நீங்கள் ஒரு ஹால்குள்ளே போகிறீங்க, அங்கே ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாலும் அந்த பணம் உங்களை பார்த்து வெல்கம் சார் அப்படின்னு சொல்லி உங்கள் கரங்களில் ஏறும். ஏமே, இது நான் மட்டும் சொல்லலை, ப்ராஃபட் ஊபட் ஏஞ்சல் இப்படி சொல்கிறாரு. திரளான ஜனங்கள் இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளே ரூம்குள்ளே போனோன்னா எவங்கிட்ட பணம் போதோ இல்லையோ என்கிட்ட பணம் தேடி வரும். ஏன்னா இந்த வேவை நான் கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்றாரு. பணம் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட வரும் அப்படிங்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு உங்கள் மீது இம்பார்ட்டேஷனாக வைக்கிறேன். என்னிலிருந்து பணம் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உங்களை நோக்கி வரும். உங்களை பார்த்து விலகி ஓடாது. நீங்கள் தினம்தோறும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, the money is coming. ஏமே, மணி இஸ் கம்மிங். பாருங்க, கேலிப்ரேட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அது என்னன்னு சொன்னால், சில சவுண்டுக்குள்ளே நாய்ஸ் இறங்கிடும் பாருங்களேன். இப்போ சவுண்டு வேவ்ஸ்னால் உங்களுக்கு தெரியுது இல்லையா? பீக் இருக்கும், அதே நேரத்தில் என்ன இருக்கும், அதில் வேலிஸ் இருக்கும். இப்படி 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 வரும். சில இடங்கள்ல என்ன ஆகுதுன்னா நாய்ஸ் இருக்குது. சில ஹெட்ஃபோன்ஸ்லாம் நீங்கள் போட்டு கேட்கும்பொழுது தேவையில்லாத சத்தமும் உள்ளே சேர்ந்து வந்து பாருங்களேன். இது எதனால் அப்படின்னு சொன்னால், சில இடங்களில் சைலண்ட்டு, அந்த வேவ்ஸில் சில இடங்களில் சைலன்ஸ் இருக்கும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா அது நாய்ஸாக ப்ரொடியூஸ் ஆகி அது நல்ல சத்தத்தையும் கெடுத்து விட்டுருது. பாருங்கள், சில நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கிறதும் நாய்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை அப்படி இன்எஃபெக்டிவாக பண்ணிடுது. சரியா? அந்த சத்தத்தை இன்எஃபெக்டிவாக பண்ணிடுது. பாருங்க, இன்எஃபெக்டிவாக பண்ணுறது மட்டும் இல்லை, நெகட்டிவாக ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுருது. நெகட்டிவாக ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுருது. எப்படி பிரதர்? சார் ரைட், ஓகே, இப்போ எல்லாம் ரைட், ஓகே, எனக்கு புரிஞ்சுது ஓரளவுக்கு. நீங்கள் சொன்னது, நீங்கள் எதை சொல்கிறியோ அது லைட் ஃபார்ம் ஆகும். லைட் ஃபார்மை பார்த்து ஏஞ்சல் வரும், அது ஃபிசிக்கலி மேனிஃபெஸ்ட் ஆகும். பணமே வா அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது பணம் லைட் ஃபார்மில் ஆகுது, ஏஞ்சல் வருது, வேவ் கிரியேட் பண்ணிட்டீங்க, அது மேனிஃபெஸ்ட் ஆயிடுது, மடியில் வருது, எல்லாம் ஓகே. ஐ அண்டர்ஸ்டாண்ட். கர்த்தருடைய சத்தத்திற்கு ஹோமோலோகியோக்கு என்ன பண்ணுறான்? ஏஞ்சல் வந்து செவி கொடுக்குறான். டார்க்னஸ் அட்ராக்ட் ஆகாத அளவுக்கு நெகட்டிவாக பேசாத நீங்கள் சொல்லிட்டீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் நான் ஆல்ரெடி நிறைய பேசி வச்சுட்டேனே, அதை நோக்கி பிசாசு டிராவல் ஆகி வந்துட்டு இருக்குமே, நம்ம என்ன பண்ண? உங்கள் வார்த்தையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை ஒன்று இந்த உலகத்தில் இருக்குது.
முதல்ல சொன்னேன், உங்கள் வார்த்தையை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை என்று ஒன்றும் இல்லை. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த அந்த வல்லமை தான் இன்றைக்கு நமக்குள்ள செயல்பட்டு இருக்குது. அந்த 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 டெக்னாலஜியை தான் தேவன் நம்மளுக்குள்ள வைத்திருக்கிறார். அதுதான் இன்னைக்கு ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு தெளிவாக சொன்னேன். அந்த சத்தத்திற்கு, அந்த வல்லமைக்கு மிஞ்சின வல்லமை என்பது ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத சொன்னேன். ஆனால் இப்போ நானே சொல்கிறேன், அதற்கு மிஞ்சின வல்லமை ஒன்று இருக்கிறது. நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் பேசின நெகட்டிவான வார்த்தைகளை ஒன்றும் இல்லாமல் சுக்குநூறாக ஆக்கக்கூடிய ஒரு வல்லமை ஒன்று இருக்குது. காட்டுட்டா? ஏசாயா 54:17. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஏஞ்சலெல்லாம் சருட்டுன்னு ஆக்டிவேட் பண்ண முடியும் உங்களால் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். பணத்தெல்லாம் டப்புன்னு சொடக்கும் போதே உங்கள் பாக்கெட்டில் வந்து உட்காரக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இப்படி வந்திருக்குதையா? குற்றப்படுத்துவாய்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு எதிராக நியாயத்தில் எழும்பும், ஜட்ஜ்மெண்ட்டுக்குன்னு எழும்புற எந்த வார்த்தையும் நீ கொன்றுவ அப்படின்னு தான் இருக்குது. நீ கொன்றுவ. எப்படி கொள்ளுவ? நெகட்டிவா நீ பேசி வச்ச காரியத்தை நீ எப்படி கொள்ளுவ? உன் வார்த்தையினாலே நீ கொள்ளுவாய். ஏமே, உன் வார்த்தையினாலே நீ கொள்ளுவாய். பாருங்க, ரொம்ப வேகமாக கூட டெவில் உங்களுடைய சவுண்ட் வேவ்ஸை பயன்படுத்தி உங்களை நெருங்கி வந்துட்டு இருக்கலாம். நான் இன்னைக்கு சொல்றேன், I delete every negative words I spoken in the name of Jesus. நீங்க சொல்லும் போது நெகட்டிவா பேசின எல்லா வார்த்தைகளையும், இந்த நாள் வரை என் வாழ்நாளில் பேசின நெகட்டிவான எல்லா வார்த்தைகளையும், ஹோமலோகியோ இல்லாம, கர்த்தருடைய வார்த்தையா இல்லாம, என்னுடைய மன சஞ்சலத்தினால, என்னுடைய விரக்தியினால, என்னுடைய பொறுமையின்மையினால, என்னுடைய பொறாமையினால, என்னுடைய ஏதோ தப்பிதத்தினால நான் பேசின சகல வார்த்தைகளையும் டெலிட் பண்ற இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கும் பிசாசுக்கும் உண்டான அந்த வேலை ஒரு பெரிய பள்ளம் விழுந்து அந்த நாய் அங்கேயே நிற்கும். அது உங்களை தாண்டி வராது. அட் த சேம் டைம் மறுபடியும் நீங்க ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது the money is coming அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது இந்த பக்கம் இன்னொரு புதிய பாதை உண்டாகி அதுல ஏஞ்சல் டிராவல் ஆகி வந்துட்டு இருக்குது. அவனை நிக்க விட்டுறாதீங்க, அது உங்க வாயில இருக்குது. அவனை வெயிட் பண்ண வச்சிடாதீங்க, அது உங்க வாயில இருக்குது. the money is coming அப்படிங்கிறது கர்த்தருடைய வார்த்தையா பிரதர் அப்படின்னு நீங்க கேட்குறீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன், சாலமோன் ஞானி, சாலமோன் ராஜாட்ட ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ வந்து விரோதியினுடைய தலையெல்லாம் கேட்காம இப்படிலாம் பண்ணாம உன் ஜனத்தை ஆளுமை பண்றதுக்கு உண்டான ஞானத்தை கேட்டலப்பா, ரொம்ப சூப்பர்ப்பா, அதனால நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தரேன். அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் the money is coming. நீ கேளாத ஒரு ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தரேன். சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், the money is coming. நீ இதெல்லாம் கேட்காம ஞானத்தை கேட்டதுனால the money is coming. அதனால இது கர்த்தருடைய வார்த்தை, இது ஹோமோலோகியா தான். அதனால தைரியமா நீங்க என்ன பண்ணுங்க, கன்ஃபஸ் பண்ணுங்க. ஆமென். ஐ பிலீவ் இட். வித்தின் நெக்ஸ்ட் வீக்குள்ள சிலருடைய அக்கௌண்ட்ஸ்ல லட்சங்கள் மிராக்கல் மணியா இறங்கும். ஆமென். ஐ ப்ராஃபஸி ஓவர் யூ. ஸோ நெகட்டிவ் எல்லாம் கேன்சல் பண்ணுங்க பார்க்கலாம். கமான் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா நெகட்டிவான வேர்ட்ஸையும் கேன்சல் பண்ணுங்க. ஸ்பிரிட் வேர்ல்டில் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது, ஜீவனுடையதாக இருக்குது. நீங்கள் பேசின பாசிட்டிவோ நெகட்டிவோ எல்லாம் ஜீவனுடையதாக இருக்குது. உடைய வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுடையதாக இருக்குது. பாருங்க, அதெல்லாம் அப்படியே அங்கங்கே நிற்குது. அதெல்லாம் ஒரு பாத்வேயை கிரியேட் பண்ணி வைத்திருக்குது. அது டார்க்னஸுக்கோ லைட்டுக்கோ அது கிரியேட் ஆகிட்டு இருக்குது. அதையெல்லாம் கேன்சல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எவ்ரி நெகட்டிவ் வேர்டு, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் பேசின நெகட்டிவான வார்த்தைகள், உங்கள் தாய் தகப்பனை குறித்து பேசின நெகட்டிவான வார்த்தைகள், கர்த்தரை குறித்து பேசின நெகட்டிவான வார்த்தைகள், ஹெவனுக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள் எல்லாம் கேன்சல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அது என்ன வார்த்தைகள்னா நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாவ அறிக்கைலாம் இல்லை, சரியா? என்ன வார்த்தைகள்லாம் என்னமோ இருந்துட்டு போகுது. என்னைக்கு ஞாபகம் வச்சு என்னைக்கு பேச, தேவனே அதை மறந்துட்டாரு, சரியா? ஆனா இது ஒரு வழியை கிரியேட் பண்ணி வச்சு தொலைஞ்சிருந்து பாருங்க. அதனாலதான் சொல்றேன், அதை கேன்சல் பண்ணுங்க இயேசுவின் நாமத்தினால. delete every negative spoken words in the name of Jesus. என்னுடைய பொருளாதார செழிப்புக்கு விரோதமாய் நான் முறுமுறுத்த வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தினால delete ஆகட்டும். the money is coming. 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 I declare, I decree in the name of Jesus.
The money is coming. The money is coming. The money is coming. The money is coming. Moraba shadagam badaradalaba. Mal badaradalaba ratakam badaradalaba radalama ratakam badaradalaba. The money is coming. The money is coming. The money is coming. The money is coming. Moraba shantalaba rekambada radalaba. The money is coming. I decree in the name of Jesus. The money is coming. The money is coming. The money is coming. Amen. நித்தமும் சொல்லிக்கிட்டே இருங்க. நித்தமும் சொல்லிக்கிட்டே இருங்க. The money is coming. நித்தமும் சொல்லிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எரிச்சலும் கோபமும் வரும்போதெல்லாம் சொல்லுங்க. The money is coming. பற்றாக்குறையில் இருக்கும்பொழுது சொல்லுங்க. The money is coming. தேவை பெருகும்போது சொல்லுங்க. The money is coming. Amen. Hallelujah. 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 அது சீக்கிரத்தில் இது நடக்க போகுது. Amen. ஸோ இது விதைக்கிற நேரம் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த ரொம்ப முக்கியமானது விதை. சரியா? இது பேசிக். இதுக்காக விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இட்ஸ் பேசிக். இட்ஸ் பேசிக். மல்கியா இப்படி சொல்லுது பாருங்களேன். கர்த்தருடைய பணத்தை திருடாதன்னு சொல்லி கொடுக்குது. கர்த்தருடைய பணத்தை திருடாத அப்படின்னு சொல்லுது. அடுத்த புதன்கிழமை கிங்லி அனைட்டிங் பற்றி நான் பேச போகிறேன். ஷார்ட்கட்டை பற்றி பேச போகிறேன். கிங்லி அனைட்டிங்கை பற்றி நான் பேச போகிறேன். கிங்குக்கு எப்படி ஹானர் அதெல்லாம் பற்றி நான் பேச போகிறேன். பட் அதுக்கு முன்பதாக நான் முதலே சொன்னேன், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய மனது, உங்களுடைய சரீரம் எங்கே இன்வெஸ்ட் பண்ணப்படுதோ அது இருக்கிற ஆசீர்வாதத்தை ஒருத்தனாலையும் தடுக்க முடியாது. ஏமே. ஸோ உங்கள் பொருளாதார விதைகளை நீங்கள் விதைக்கலாம். மந்த் ஆன் மந்த்து விதைக்கிறேன் பிரதர், ரொம்ப நல்லது. வீக் ஆன் விதைக்கிறேன் பிரதர், ரொம்ப நல்லது. டெய்லி நான் விதைக்கணும்னு ஆசைப்படுறேன் பிரதர், ரொம்ப 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 நல்லது. ஏமே. எல்லாரும் சொல்லுங்க, டெய்லி நான் விதைக்கணும், டெய்லி நான் விதைக்கணும். அப்போ என்ன அர்த்தம்னா, டெய்லி உங்களுக்கு அறுவடை உண்டாகும்னு அர்த்தம். மந்த்லி விதைக்கிறேன் பிரதர், மந்த்லி உங்களுக்கு அறுவடை உண்டா. நான் டெய்லி விதைக்கிறேன் பிரதர், டெய்லி அறுவடை உண்டா. ஹல்லேலூயா. ஏமே. உங்களுடைய காணிக்கைகளினாலும் உங்களுடைய பொருளாதாரத்தினாலும் தேவனை கனப்படுத்துங்கள். தேவனை கனப்படுத்துங்கள். வார்த்தைகளை கனப்படுத்துங்கள். அது ஒன்றுதான் பொருளாதார செழிப்பிற்கான மிக முக்கியமான ஒரு பேத்வே பாருங்க. அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவு ஞானங்களை போதிக்கலாம், இவ்வளவு காரியங்களை செய்யலாம். ஆனால் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஐஸ்வர்யத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் கர்த்தரை கனம் பண்ணுவது ரொம்ப முக்கியம். அவருடைய ஆலோசனைகளை கனம் பண்ணுவது ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் விதைக்கலாம். உங்களுடைய விதைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். விதைத்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய கையின் பிரயாசத்தை நீங்கள் தொடுறீங்க. இன்றைக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகிறபடி நான் நன்றி சொல்லுகிறேன் டேடி. இன்றைக்கே ஒரு பெரிய அறுவடை, மிகுந்த அறுவடை உண்டாகிறபடி நான் நன்றி சொல்லுகிறேன் டேடி. இனி நீ தீங்கை காணாதிருப்பா. இனி நீ பற்றாக்குறையில் இருப்பதில்லை. இனி நீ லேக்கிங்கில் இருப்பதில்லை. இனி நீ குறைவுபடுவதில்லை. இந்த டெக்னாலஜி சரியாய் நீ பயன்படுத்துவாய். ஹல்லேலூயா. இன்னிலிருந்தே அது நடக்கும். சூப்பர் நேச்சுரலா the money இவங்க வாழ்க்கையில் flow ஆகட்டும். Let the money flow in the name of Jesus. In the name of Jesus. In the name of Jesus. I bless you. Bless you.